காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த மோர் மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக வறுபடுறதுக்காக. விதையெல்லாம் வறுபடலைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா வறுத்துக்கிடலாம். கருக வறுத்தாலும் வறுக்கலாம். நான் கொஞ்சம் ரொம்ப கருக விடலை, வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது கடைசியில் சேர்க்கறதுக்காக. ஆற வச்ச மோர் மிளகாயை பல்ஸ் மோடில் போட்டு பரபரப்பாக அரைச்சி வச்சிட்டோம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, வறுக்க வேண்டாம், சூடு வந்தால் போதும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். சூடுதான் பார்த்துட்டு அது மட்டும் போதும். அதை நம்ம அரைச்சி வச்சுருந்த மோர் மிளகாய் பொடியோட இந்த ஜீரகத்தையும் உடச்ச கடலையும் அதோட கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு வெள்ளைப்பூடு போட்டுட்டு, மோர் மிளகாயில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா திரிச்சிடலாம். கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும், இது ரொம்ப நைஸாக இருக்காது. அதோட நம்ம தாளித்து வச்சுருந்த கடுகையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டாக்க ஆந்திரா மோர் மிளகாய் பருப்பு பொடி ரெடி.